2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மறுபடியும் படிக்கலாமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம். டுகெதர் படிக்கலாமா? லெட்ஸ் கோ. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். I have fought a good fight, I have finished my course and I have kept the faith. Amen. Praise God. இன்னைக்கு பவுலை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்பாஸ்டல் பால். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து few lessons from his fight of faith. பவுல் போராடின அந்த விசுவாச போராட்டத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கென்று நம்ம எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆமென். ஏன் பவுலை குறித்ததான காரியங்கள் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலுடைய சாட்சி நம்ம எடுத்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறது. பவுல் எப்படியாக இருந்தார், எப்படியாக மாறினார், தேவன் அந்த மனுஷனை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறபடினால இதை நம்ம எடுத்துக்கொண்டு we are going to learn and meditate. ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், சின்ன பிள்ளைகளை விட்டுருங்க, அவங்க ஏதாவது செஞ்சுட்டு இருக்கட்டும். யாராவது ஒருத்தர் பார்த்துக்கங்க சின்ன பசங்களை. எல்லாருமே சின்ன பசங்களே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை யாருமே கவனிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். சரி, இப்போ பவுலை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மனுஷன் பவுல் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக சவுல் என்று அழைக்கப்பட்டான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சவுலா இருக்கும் பொழுது அவனுடைய சரித்திரம் என்ன, எங்கிருந்து வந்தான், இல்லை எப்படி அவன் என்னென்ன காரியங்களில கற்று தேர்ந்தவனாய் இருக்கிறான், ஏன் தேவன் இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார் என்கிற காரியத்தில் கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சவுல் கிறிஸ்துவுக்கு பின் ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் 5ஆம் வருஷத்திலிருந்து 10ஆம் வருஷம் வரைக்கும், அப்படின்னா இந்த வருடங்கள் நடுவில் ஏதாவது ஒரு வருஷத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பவுல், அதாவது அந்த மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கணும்னு சொல்லப்படுகிறது. 10 years டிஃப்ரென்ஸ் இயேசுக்கும் பவுலுக்கும். அல்லேலூயா. எங்க பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு டர்க்கி என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்துல அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போ பிறந்தாரு? 5ஆம் வருஷத்துலேருந்து 10ஆம் வருஷம் ஏதாவது ஒரு வருஷத்தில் அவர் பிறந்திருக்க வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல முடியலை, சரித்திரத்தில் குறிப்பிட்டு சொல்ல முடியலை. இப்போ இவர் பிறந்து, இப்போ இயேசுக்கு இவருக்கு 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, இயேசு இவரை விட 10 வருஷம் பெரியவர். அப்படியானா இயேசு தன்னுடைய 12 வயதில் இருக்கும் பொழுது இயேசு ஒரு இடத்துல கூடி ஆசாரியர்களிடத்துல பேசும் பொழுது, வேத பாரகர்களிடத்துல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒருவேளை பவுலும் இருந்திருக்க கூடும். பவுல் அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையா இருந்திருக்கலாம். ஏன்னா யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே கூட அந்த பஸ்கா பண்டிகைக்கு கூட்டிட்டு போவாங்க. இயேசுவை கூட கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்போ இயேசு 12 வயதுல இருக்கும் பொழுது அங்க பவுலும் இருந்திருக்கணும். ஏன்னா இயேசுக்கும் பவுலுக்கும் 10 வருஷம் வித்தியாசம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை எந்த வயசுல ஆரம்பிக்கிறாரு? 30ஆம் வயசுல ஆண்டவர் வந்து ஆரம்பிக்கிறார். இன் இஸ் 30th year ஆண்டவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பவுலுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கணும்? 20. இப்போ பவுல் இயேசுவை விட 10 வருஷம் சின்னவர் அப்படின்னு வரும் பொழுது, இயேசுக்கு 30 வயசு இருக்கும் பொழுது பவுலுக்கு 20 வயசு இருக்கணும். இப்போ 20 வயசு நிறைந்த இந்த வாலிபன் எப்ப நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டார், எப்படி நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவராய் மாறினார் இன்னும் அவரை குறித்து அவரே சொல்லும் பொழுது, தான் ஒரு பரிசேயனாக இருந்தேன் என்று சொல்லி அவரே சொல்றார். அல்லேலூயா. அப்போ பவுலை குறித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். சரித்திரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது சரியாய் அவருடைய 14ஆம் வயசுல, இன் இஸ் 14th year,
14 வயசுல அவர் கமாலியல் என்கிற ஒரு ஆசாரின் இடத்துல அல்லது பரிசையின் இடத்துல வேத பாரகன் இடத்துல தன்னை ஒரு ஸ்டூடெண்டா ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒரு டீச்சர், கமாலியல் அப்படின்றவர் ஒரு டீச்சர். அந்த டீச்சருக்கு கீழே ஒரு ஸ்டூடெண்டா போய் சேர்றார். இப்போ இவர் கமாலியல் என்னென்ன காரியங்களை கற்றுத்தருவாருன்னு கேட்டீங்கன்னா, மோசஸுடைய லா கற்றுத்தரார். மோசை எழுதின கற்பித்த நியாய பிரமாணங்களை நிறைய வாலிபர்களுக்கு கற்றுத்தந்து அடுத்து பரிசேயர்களாக இவர்கள் உருவாக்கி நடத்துகிறார்கள். இப்போ இந்த கமாலியல் கீழே இவரும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறார். 14 வயசுல சேர்றாரு. இப்போ இவருக்கு 14 வயசு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு 24 வயசு இருக்கணும். ஆமென். இப்போ இயேசு 30ஆம் வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும் பொழுது இவர் ஆல்ரெடி நல்லா கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிபனா இருக்கிறார். ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 6-5 வருஷம் அந்த கமாலியலுக்கு கீழே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக பவுல் இருக்கிறார். இப்போ அவர்கள், அதாவது பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாருமே இயேசு ஊழியம் செய்கிறத பார்த்து, இயேசு என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறார் எல்லாவற்றுமே பார்த்து இவங்க இயேசுவை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி பேசும் பொழுது அந்த குரூப்ல யாரும் இருக்கிறாங்க? இங்க பவுலும் இருக்கிறார். அல்லேலூயா. பவுலும் அந்த இடத்துல ஒரு மனுஷனாக இருக்கிறார். இப்ப இயேசுவை சிலுவையில அறைய வேண்டும் என்கிற ஒரு முடிவை அந்த இடத்துல ஆலோசனை சங்கத்துல செய்யும் பொழுது அந்த இடத்துல பவுலும் இருக்கிறார். பிரைஸ் காட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை வருடங்கள் ஊழியம் செய்தார்? எத்தனை வருஷம் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சாரு? 3.5 வருஷம் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். இப்போ 3.5 வருஷம் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா 14 வயசுல தன்னை ஒரு ஸ்டூடெண்டா ஒப்பு கொடுத்து 24 வயசு வரைக்கும் படிச்ச பவுல் 24 வயசு முடிஞ்ச பிற்பாடுதான் ஒரு பரிசேயனாகவே அறிவிக்கப்படுகிறார். அப்ப இயேசு சிலுவையில மரிக்கிற காலத்துல மரிக்கிற அந்த நேரத்துல இவர் இன்னும் பரிசேயனாய் மாறல. இயேசு மரித்த பிற்பாடு, அப்படின்னா இயேசு மரித்து 6 மாதங்கள் கழிச்சு இவர் ஒரு பரிசேயனாக மாறுகிறார். அது வரைக்குமே மாறல. இப்ப புதுசா வருகிற எல்லாவற்றுமே கற்றுக்கொண்டு எல்லாமே தெரியும், நியாயப்பிரமாணத்தை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி புதுசா கத்துக்கிட்டு வரக்கூடிய இந்த பவுலுக்குள்ள பயங்கரமான ஒரு வேகம் இருக்கிறது. 24 வயசு, பயங்கரமான வேகம் இருக்கும் பொழுது பரிசேயர்கள் மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, கிறிஸ்துவர்களை நம்ம விடக்கூடாது, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது மேல இருக்கக்கூடிய தலைவர்களிடத்திலிருந்து கடிதங்கள் எல்லாவற்றையுமே வாங்கி கொண்டு இப்போ புதுசா சர்ச்சை ஆரம்பிச்சு புதுசா சர்ச்சில இருந்து நிறைய பேர் எழும்பி ஆண்டவருக்காக செயல்படும் பொழுது இந்த பக்கத்துல இருந்து இந்த பவுல் என்கிற அப்படின்னா சவுலா அழைக்கப்பட்டார். இவர் எழும்பி அநேக கிறிஸ்தவர்களை தங்களுடைய வீடுகள்ல இருந்து இழுத்து கொண்டு கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க, துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, பர்சிக்யூட் பண்றாங்க. அதுல முக்கியமாய் அந்த இடத்துல கிரியை செய்தவர் பவுல். ஏன் அந்த வேகம் கேட்டீங்கன்னா, அப்பதான் அவர் புதுசா கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒருவேளை இயேசு அந்த ஆலயத்தில் நின்று பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறதை இவர் பார்த்திருக்கலாம். இயேசு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது தூரத்திலிருந்து இவர் பார்த்திருக்கலாம். இயேசு அந்த இடத்துல நடந்து பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார், இயேசு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க, இயேசுடைய கிரியைகளெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை நானே போய் பார்க்கணும்னு சொல்லி நேரா தேடி கூட போய் அவர் பார்த்திருக்கலாம். இவ்வளோ காரியங்கள் நடந்து இயேசுவை கண்ணார கண்டும் கூட அவருடைய மனம் மாறல. அல்லேலூயா. அப்போ நாமளும் கூட சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய பேர் இன்னும் நம்மை பவுலாக நினைத்து கொண்டு சவுலாகவே இருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய பேர் தங்களை எப்படி மாற்றி எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்படின்னு பார்க்குறாங்க. பவுல் யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால அபிஷேகம் செய்யப்பட்டவன், தேவனாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம், தேவனுக்காக எதை வேணாலும் செய்யும்படிக்கு இறங்கக்கூடிய அந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்ட ஒரு பாத்திரம். நல்ல ஞானத்தோடு கூட பேசி, ஞானத்தோடு கூட பிரசங்கித்து, நியாயப்பிரமாணங்களை விளக்கி, இயேசுவை குறித்து விளக்கி பேசக்கூடிய நல்ல வல்லமையான ஒரு தேவ ஊழியக்காரன், அப்போஸ்தலன் என்று எல்லாருமே பார்க்கிறாங்க.
அப்படி நம்மை நாமே நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் இன்னும் பவுலாக மாறவே இல்லை, சவுலாக இருக்கிறோம். சவுலுக்கும் பவுலுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுலுக்கும் ஞானம் இருந்தது, சவுலுக்கும் எல்லா நியாய பிரமாணத்தை குறித்து தானே தெளிவும் விளக்கமும் இருந்தது. ஆனா பவுலுக்கு அபிஷேகம் இருந்தது, பவுல் இடத்துல ஆவியானவர் இருந்தார். இந்த இடத்துல இயேசு இல்லை, இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நாமும் கேட்கிறதினாலே வாசிக்கிறதினாலே, ஹல்லேலூயா, பவுல் படிச்ச நியாய பிரமாணமும் ஒண்ணுதான், இயேசு படிச்ச நியாய பிரமாணமும் ஒண்ணுதான். இயேசு பிரசங்கித்தது எங்க இருந்து கேட்டீங்கன்னா, இயேசு பிரசங்கித்ததும் தேவ வார்த்தையில இருந்து தான். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவும் பேசுகிறார், பவுலும் அதே வார்த்தையில இருந்து தான் பேசுகிறார். ஆனா என்ன வித்தியாசம்? அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்ம கூட நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்குறோம், ஆராதனை செய்கிறோம், கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுகிறோம், நம்ம வந்து உட்கார்ந்து போகிறோம், அட்டெண்டன்ஸ் போட்டு போகிறன்றதுனால நம்ம பவுலா மாற முடியாது. ஆமே. அப்போ ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு பவுலுடைய விசுவாச ஓட்டத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். We have to be humble enough to learn and also agree that we are not good enough and we need help from the Spirit of God so that He will guide us. ஆமென். நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் போதுமானவனா இருக்கிறேன், நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நான் வந்து தேவனுக்குள்ள நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படி அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளணும், நோ, ஐ எம் நாட் ஸ்டில் குட் எனஃப். ஏன்னா ஒரு திருப்தி படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டாவே, நான் நீதிமான் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டாவே, தவறான ஒரு ஆவினாலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லுகிறவன் வாழ்வடைய மாட்டானா. அறிக்கை செய்கிறவனோ ஒற்றுக்கொள்ளுகிறவனோ நான் தவறு செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி மனதார ஒற்றுக்கொள்ளுகிறவன் நிச்சயமாகவே தேவனிடத்துல இரக்கத்தை பெறுகிறானா. இன்றைக்கு நம்ம அதை தான் புரிந்து கொள்ள போகிறோம். ஆர் வி ஸ்டில் லைக் சால் ஆர் ஆர் வி கோயிங் டு லிவ் லைக் பால்? நம்ம சவுலை போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல பவுலை போல வாழும்படிக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போகிறோமா? பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். சவுலு பைபிள் காலேஜில் படிச்சுட்டே இருக்கும் பொழுது அவருடைய எதிர்காலத்தில் எல்லாம் இவர்கள் என்ன கற்றுத்தருகிறார்களோ அதையே செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் மேலே தப்பு இருக்கிறதா? இவர் மேலே தப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாருமே அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்த காரியத்தை இவர் செய்யணும்னு சொல்லி புதுசா வராரு. வெளியில வந்த உடனே என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு லெட்டர் ஒன்று வருது, மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு நம்ம இப்படி செஞ்சாதான் உண்மையிலே தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், உண்மையிலே நம்ம நீதிமான்களா இருக்கிறோம், உண்மையிலே தேவனுக்காக ஒரு பரிசை நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுத்த இடத்துல இதுதான் நான் செய்யணுமோ என்னமோ, ஸ்தேவான் அப்படின்ற ஒரு வாலிபன் எழுந்து தேவனுக்காக வைராகியமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறானே, அங்க போய் அதை நம்ம தடுக்கணும்னு சொல்லி இவர்கள் சொல்றாங்க. இவரும் போய் அந்த இடத்துல நிற்கிறார். எல்லாருமே அந்த மனுஷனுடைய வார்த்தை சாட்சியை கேட்ட உடனே கல் எடுக்கிறாங்க கொலை செய்யணும்னு சொல்லி. கல் எடுத்து எல்லாருமே அந்த மனுஷனை கொலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது யாரெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்களோ அவர்களுடைய வஸ்திரத்துல இரத்த கரை படக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி இவர்கிட்ட வச்சுட்டு போறாங்க. பார்த்துக்கங்கன்னு சொல்லி வச்சுட்டு போறாங்க. இவரும் சொல்லுகிறார், நான் இந்த இடத்துல சாட்சிக்காக நிற்கிறேன், நீங்க போய் இந்த மனுஷனை அடிச்சு கொலை பண்ணுங்க. பவுல், அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்ம இன்றைக்கு பவுலாய் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மனுஷன். இவர் மேல எந்த தப்புமே கிடையாது. சொல்லி கொடுத்தவர்கள் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. போதுமானவனா இருக்கிறேன் என்று சொல்லி இவர் நினைத்து கொண்டார். பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா அந்த பரிசை நான் மாறிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, போதுமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய் என்னென்ன செய்யணுமோ இவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றுமே கேட்டு அதன் பிரகாரம் செய்ய ஆரம்பிச்சார். அது உண்மையிலே தேவனுடைய சித்தமா இல்லை, அவருக்கு தெரியல. டுடே வாட் யூ ஆர் டூயிங், இஸ் இட் த வில் ஆஃப் காட்? இன்னைக்கு நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய சித்தம் தானா? நீங்கள் தேவனுடைய சித்தம் என்று நினைத்து செய்கிற காரியங்களிலே பல காரியங்கள் தேவனுடைய சித்தமா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம நிறைய பேர் இன்னும் சவுலாகவே இருக்கிறோம். எப்படி சவுலா இருக்க முடியும்? காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதுனாலே பவுலாய் மாற முடியாது. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே பவுலாய் மாற முடியாது. இயேசுவை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளுகிறதுனாலே பவுலாய் மாற முடியாது. நம்ம சர்ச்சுக்கு வருகிறதுனாலே பவுலாய் மாற முடியாது. ஆமென். there is something else. ஹல்லேலூயா. மிக முக்கியமான ஏதோ ஒரு காரியம் ஒன்று உண்டு. இயேசுவை கண்ணார பார்த்து காதார கேட்டு அந்த மனுஷனால மாற முடியல. ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. என்கவுண்டர்
personal encounter with Jesus Christ transformed his life. காலகாலமா கிறிஸ்துவனா இருந்து, என்னுடைய அப்பா கிறிஸ்துவனா இருந்து, அவருடைய அப்பா அம்மா கிறிஸ்துவர்களா இருந்து, இல்ல அந்த அந்த சந்ததியில முன்னாடி இருந்த எங்களுடைய பெரிய பெரிய எங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்களா இருந்து, முன்னோர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்களா இருந்து, பரம்பரையா நாங்கள் கிறிஸ்துவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறதுனாலே நான் கிறிஸ்துவனாய் மாற முடியாது. I need to have this encounter with Jesus Christ. சர்ச்சுக்கு வருகிறது இம்பார்ட்டன்ட், பைபிள் படிக்கிறது இம்பார்ட்டன்ட், ஆண்டவரோடு கூட ஒரு உறவை காத்துக்கொள்ளுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை பார்க்கல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோடு கூட எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படணும், ஒரு தொடர்பு எனக்கு ஏற்படணும், ஒரு உறவு எனக்கு ஏற்படணும். I should have an encounter with Jesus Christ which this world cannot offer, the church cannot offer. சபை எனக்கு கொடுக்காது, ஊழியர்கள் எனக்கு கொடுக்க முடியாது, ஆராதனை எனக்கு கொடுக்க முடியாது, சபை ஆராதனை எனக்கு கொடுக்க முடியாது. This is something very different and it is very very important, precious in your life. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம், ஒரு நிகழ்வு. இது நடக்கணும், நடந்தால் மாத்திரமே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மாறும். சவுலாயிருந்த மனுஷன், புரிதல் இல்லாம புதுசா வந்து என்ன செய்யணும்னு தெரியாம இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார், பவுலாய் மாற்றினார், அடையாளத்தை கொடுக்கிறாரு, புது வாழ்க்கை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த என்கவுண்டர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு இடத்துல சில கிறிஸ்துவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி, அவர்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லி, உபத்திரப்படுத்தணும்னு சொல்லி இவர் குதிரையில் பிரயாணித்து போயிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. டெமஸ்கஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இவர் போயிட்டு இருக்கும் பொழுது பிரகாசமான ஒரு வெளிச்சம் இந்த இடத்துல உதிக்குது. இவருக்கு மாத்திரமே அந்த வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா தருது. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு சத்தம், அல்லேலூயா. இவர் கேட்கிறாரு, நீங்க யாரு? இந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா, பிரைஸ் காட். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி இயேசு பேசினார். எத்தனை பேர்கிட்ட இயேசு பேசி இருக்கிறார்? எத்தனை பேர்கிட்ட இயேசு பேசி இருக்கிறார்? I'm talking about supernatural experience. A supernatural experience will change your life. Amen. You don't have to be an ordinary Christian. You don't have to live an ordinary Christian life. You need something different. You need something special. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு சாதாரணமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் பொழுது அதில் எவ்விதமான ருசியும் இருக்காது, எவ்விதமான ருசியும் இருக்காது. ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிறது போல இருக்கும், காலேஜுக்கு போயிட்டு வருகிறது போல இருக்கும், ஒரு வேலைக்கு போயிட்டு வருகிறது போல இருக்கும். தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட நமக்கு ஒரு என்கவுண்டர் இல்லை. இயேசு தனிப்பட்ட முறையில் நம்மை சந்திக்கலை. இயேசு நம்ம இடத்துல வந்து பேசலை, அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தலை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஈடுபடலை அப்படின்னு சொன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. ஞானஸ்நானம் எடுக்கலாம், உங்களுடைய பேரை நீங்க மாற்றிக்கொள்ளலாம், ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கலாம். இந்த காரியங்கள் எதுவுமே நமக்கு உதவி செய்யாது. இயேசுவோடு கூட ஒரு என்கவுண்டர் தேவை. அவரிடத்துல நம்ம இடத்துல ஆண்டவர் பேசணும். He has to talk. He has to definitely talk. Without the word, without the revelation from Jesus Christ, no matter what we do, nothing will help us. Hallelujah. Amen. இப்போ நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், தேவன் நம்ம இடத்துல எப்படி பேசுவார்? நம்ம கிட்ட ஆண்டவர் பேசணும். எப்படிங்க ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார்? Praise God. Hallelujah. எப்பயாவது நீங்க ஆண்டவர் கிட்ட பேச முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல தூரத்து தேசத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர்கிட்ட நீங்க பேசணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி அந்த தூரத்து தேசத்துல இருக்கிற அந்த நபருடைய ஃபோன் நம்பரை உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நீங்க அந்த மனுஷனுக்கு ஃபோன் கால் பண்றீங்க. ரிங்கு போகுது, யாருமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம். சரி, நான் இன்னைக்கு முடியலப்பா, நாளைக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லி மறுபடியும் நீங்க அதே நம்பருக்கு ஃபோன் பண்றீங்க. ரிங்கு போகுது, யாருமே எடுக்கல. அந்த பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க?
3வது நாள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ரிங்கு போகுது, யாருமே எடுக்கலை. 4வது நாள் நீங்கள் ஃபோன் பண்ணலை, அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த நம்பர்லேருந்து எனக்கு 3 நாள் ரிங்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்துச்சு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்கள் உங்களை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்து இன்னார், இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் பேச முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் முதல் நாள் பதில் இல்லை, 2வது நாள் பதில் இல்லை, 3வது நாள் அவரே உங்ககிட்ட திரும்பி பேசுவார். என்ன மகனே சொல்லு, என்ன வேணும் சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் காட். நீங்கள் தொடர்ச்சியாக அவர்கிட்ட ரொம்ப ஆண்டவரே உங்கள் உறவு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி உங்களுடைய நேசத்தை அன்பை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, இஃப் காட் ரியலி பிலீவ்ஸ் இன் யூ, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஆண்டவர் உங்களை உண்மையிலே நம்புகிறார் என்றால் he will give something that is valuable to him. உங்ககிட்ட அவருக்கு எது ரொம்ப முக்கியமாய் தோன்றுகிறதோ அதை கொடுப்பார். பவுல் ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளே இவன் இந்த மனுஷன் உபத்திரப்படுத்துகிறான், சபைக்குள்ள போயிட்டு பிரச்சனை ஏற்படுத்துறான், நிறைய பேருடைய ரத்த சிந்துதலுக்கு இந்த மனுஷன் காரணமா இருக்கிறான். அந்த மனுஷனை நான் எப்படியாவது தொட்டு ரட்சித்து எனக்காக இந்த மனுஷன் பாடுபடும்படிக்கு மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. அனனியா என்கிற ஒரு மனுஷனை அனுப்பும் பொழுது, ஏன்னா தேவனுடைய அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த நாளிலே அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே பவுலுக்கு 2 கண்ணும் தெரியாம போச்சு. தெரியாம போனதுனாலே அவனை நல்லா கைப்பிடித்தலா கை தாங்கலா ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. அவனும் சாப்பிடாமலே இருக்கிறான், 3 நாட்கள் சாப்பிடல. அப்போ தேவன் அனனியாஸ் அப்படின்ற ஒரு மனுஷன் இடத்துல பேசி பவுல் கிட்ட போன்னு சொன்ன உடனே அந்த அனனியாஸ் சொல்றாரு, ஆண்டவரே இந்த மனுஷன் நிறைய உங்க பிள்ளைகளை உபத்திரப்படுத்தி இருக்கிறான், நிறைய பேரை டார்ச்சர் பண்ணி இருக்கிறான், ஆண்டவரே அவன்கிட்ட போக சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே தேவன் சொல்லுகிறார், அந்த மனுஷனை எனக்காக பாடுபடும்படிக்கு நான் வைத்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. போய் அந்த இடத்துல அனனியாஸ் ஜெபித்த உடனே அந்த மனுஷன், அதாவது பவுலுடைய கண்ணில் இருந்த அந்த செதில்கள் மாதிரி காரியங்கள் கீழே விழுந்தது அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு. உடனே அவன் எழுந்து புறப்பட்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. If God has a plan and if God believes in you, அவர் உங்களை விடமாட்டார். உங்களை தேவன் நம்புகிறார் என்று வரும் பொழுது, உங்கள் பேர்ல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்று வரும் பொழுது தேவன் உங்களை விடமாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வெறுமையா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் இவர்களை நம்பும்படிக்கு இவர்களுடைய வாழ்க்கை இல்லை. தேவன் இவர்களை நம்பும்படிக்கு இவர்களுடைய வாழ்க்கை முறை இல்லை. தேவன் இவர்களை நம்பும்படிக்கு இவர்களுடைய தினந்தோறும் வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தும் போது இவர்கள் ஜெபிக்காம இருக்கும் பொழுது தேவனால் இவர்களை நம்ப முடியலை. பைபிள் படிக்கணும் அப்படின்னு தெரிந்திருந்தும் கூட பைபிள் படிக்காம இருக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்காம இருக்கும் பொழுது, தியானிக்காம இருக்கும் பொழுது, God looks at you and God says, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பைபிளை படிக்க முடியல, how can I believe you? பெரிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை எப்படி உன்னை நம்பி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆண்டவர் நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாரு, இந்த ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை வச்சுட்டு இப்போ ஒரு ஓட ஆரம்பிக்கிறார். அங்கதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. திமோத்தி 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், I have fought the good faith, I have finished the race, I have kept the faith. ஆமென். பிரைஸ் காட். இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் அதை குறித்து மாத்திரம் தெரிந்து கொண்டு பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பாருங்க, அவர் சொல்றாரு குட் ஃபைட். ஆமென். நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்னா என்ன பிரதர்? நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்லி எதற்காக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? குட் ஃபைட் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? பிரைஸ் காட். A good fight is something which is fought for good cause. ஆமென். நல்ல போராட்டம் அப்படிங்கிறது நல்ல காரணத்திற்காக நடக்கக்கூடிய போராட்டம். அப்ப கெட்ட போராட்டம் உண்டா? நிச்சயமாக கெட்ட போராட்டம் உண்டு. இந்த பூமியில நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே கெட்ட போராட்டம், கெட்ட காரணத்திற்காக நடக்கக்கூடிய கெட்ட போராட்டம், நடக்கக்கூடிய யுத்தங்கள்,
உலக போர்கள் எல்லாமே கெட்ட போராட்டம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டை கெட்ட போராட்டம். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சண்டை, போராமை நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கெட்ட போராட்டம். ஒரு மனுஷனுக்கு பின்னாக இன்னொரு மனுஷன் முதுகுகளை குத்தக்கூடிய காரியம் எல்லாமே கெட்ட போராட்டம். இது எல்லாமே கெட்ட போராட்டமா இருக்கு. உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கெட்ட போராட்டம். ஆனா தேவன் நமக்கு ஒரு காரணத்தை கொடுத்து அந்த காரணத்தின் நிமித்தம் நம்ம போராடுகிறோம் அப்படின்னு வரும்பொழுது அது எல்லாமே நல்ல போராட்டம். இயேசுக்காக நான் வாழ முயற்சி எடுக்கிறேன், ஆனால் இது போராட்டமா இருக்கிறது, பட் ஆல்சோ ஐம் ட்ரைங் டு ஃபைட் அப்படின்னு வரும்பொழுது அது நல்ல போராட்டம், குட் ஃபைட். ஆமென். பரிசுத்தத்திற்காக நான் போராடுகிறேங்க, தேவ வசனத்தை காத்து கொண்டு அதற்கேற்றவாறு நடக்கும்படிக்கு நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாமே நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நல்ல போராட்டம் நமக்கு தேவைப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை நமக்கு கற்று தருகிறார். நல்ல போராட்டம்னா என்ன தெரியுமா? நீங்க எடுத்து வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம், the book of Matthew chapter number 5 verse 10 to 12, 10ல இருந்து 12 வரைக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 10ல இருந்து 12 வரைக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுகிறவர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. For righteousness sake. நீதிக்காக நான் வாழ்றேன், நீதிக்காக எனக்கு போராட்டம் வருது, நீதிக்காக நான் பகைக்கப்படுகிறேன், இயேசுக்காக வைராக்கியமா வாழும் பொழுது நண்பர்கள் எல்லாருமே விட்டு போறாங்க, இயேசுக்காக உண்மையா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது எல்லாருமே என்னை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, இயேசுக்காக நான் இயேசுடைய நீதியை பேச ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மனிதர்களுமே என்னை எதிரியாய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் என் மேல ஒரு கசப்பு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாவற்றுமே பார்க்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இயேசுக்காக வாழும் பொழுது, இயேசு நீதியை நீங்க கடைபிடிக்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நல்ல போராட்டம், குட் ஃபைட். ஆமென். இந்த நல்ல போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நல்ல போராட்டம் இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். நல்ல போராட்டம் இல்லாம இருக்கும் பொழுது பிரச்சனை வந்துடும். கெட்ட போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறீங்களா இல்ல நல்ல போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறீங்களாங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. ஆமென். கெட்ட போராட்டம் என்ன தெரியுமா? எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வீடுக்காக, என்னுடைய அடையாளத்திற்காக, இது எல்லாமே கெட்ட போராட்டம். நல்ல கெரியர் வேணும், நல்ல ஜாப் வேணும், நல்ல எனக்கு ஒரு எதிர்காலம் வேணும், நல்ல ஃபியூச்சர் வேணும், நான் நல்ல காசு சம்பாதிக்கிறோம், நான் பெரிய ஆளா மாறிடணும், இதற்காக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, those things that you think will come one day will never come. ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு போராடி கொண்டு இருக்கிற காரியங்கள் உங்க கையை வந்து சேராது, நிச்சயமா வந்து சேராது. பணம் வருங்க, பணம் வரும், பெரிய ஆள ஒரு நாள் நான் மாறிடுவேன், அது வராது. வேதம் சொல்லுகிறது முந்தினோர் பிந்தினோர். யாரெல்லாம் மேல இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ ஒரு நாள் அவங்க கீழே போயிடுவாங்க, யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ ஒரு நாள் அவங்க மேல போயிடுவாங்க. அதான் உலகம். அந்த உலகத்தை, நிலையற்ற உலகத்தை நம்பி உலகத்துல தங்களுடைய காரியங்களை விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு எந்த அறுவடையும் கிடைக்காது. Those people who want to be successful in temporary land will never be successful. நிலையற்ற ஒரு இடத்துல போயிட்டு நான் ஒரு வீடை கட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கீழே விழுந்துடும். மணல் மேல கட்டப்படுகிற ஒரு வீடுக்கு சமமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய சித்தம் அப்படி அல்ல. தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படி கிடையாது. Nobody wants to see that. நிறைய பேர் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்க மனசில்லாம இருக்கிறாங்க. ஒரு காரியம் உங்களை தேடி வரும்பொழுதும் கூட தேவனுடைய சித்தமா இல்லையா என்று சொல்லி கேட்க கூட நிறைய பேருக்கு டைம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கிறது, தேவனுடைய சித்தமா இல்லையான்னு கேட்க கூட நமக்கு டைம் இல்லை. அவங்க ஆஃபர் லெட்டர்ல ஒரு தொகையை எழுதின உடனே போதும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிடுறோம், இந்த ஜாப் எனக்கு வேணும். ஐ அம் டெல்லிங் யூ தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். அது எல்லாத்துலயுமே இருக்கட்டும்.
பார்த்த உடனே ஒரு காரியம் வேண்டும் என்று சொல்லுகிறது முட்டாள்தனம். உலகம் அப்படிதான் உங்களுக்கு கொடுக்கும். பிசாசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாமே என்னுடையது தான், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா? என்னை கீழே விழுந்து பணிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம அப்படியே அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரை பணிந்து கொண்டு இருக்கிறோம், யாரை நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம், யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், யார் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியல. You're spending time with Satan in disguise. ஒளியின் தூதனை போல வெளிப்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்தை போல கிறிஸ்துவனை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். இது எப்ப மாறும்? குட் ஃபைட். எது நல்ல போராட்டம் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரமே மாற முடியும். இயேசுக்காக நான் போராட போகிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வெளிப்படுதா? அதுதான் நல்ல போராட்டம். That will be meaningful, or else you will be lost. முதலாவது இந்த நல்ல போராட்டம் நமக்கு தேவை. தினந்தோறும் இந்த போராட்டம் இருக்கணும். இயேசுக்காகங்க. நான் வாழ்றது இயேசுக்காக, செயல்படுகிறது இயேசுக்காக, எல்லாமே இயேசுக்காக மாத்திரமே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்க? எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எத்தனை பேருக்கு? எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்போர்ட்ஸ் ஆனால் பார்க்க டைம் இல்லை. எனக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆனால் பார்க்க டைம் இல்லை. ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஆடக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே அந்த ஸ்போர்ட்ஸில் இயேசுனுடைய நாமத்தை உச்சரிப்பாங்க. விசேஷமாக இந்த ஒலிம்பிக்ஸ் இப்போ நடந்துச்சு இல்லை ஃப்ரான்ஸில், அந்த இடத்துல நிறைய பேர் இயேசுனுடைய பேரை எல்லா இடத்துலையுமே நிறைய இன்டர்வியூவில் பேச ஆரம்பித்தாங்க. இயேசுனுடைய பெயரை சொல்லுகிறதுனால அவர்களுக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டிங்கன்னா, உலகம் அவங்களுக்கு எதையெல்லாம் தருகிறதாக வாக்குத்தத்தம் செய்கிறதோ அது எல்லாவற்றையுமே அவங்க கிட்ட இருந்து எடுத்துரும். ஆனா யாரெல்லாம் இயேசுவை பத்தி பேசாம தங்களுடைய வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ, உலகம் அவர்களுக்கு நல்ல வாரி அள்ளி தரும். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கும். ஒண்ணு நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். நீங்கள் இயேசுக்காக காரியங்களை இழக்க ஆயத்தமா இல்லை அப்படின்னா, மறுபக்கத்தில் இயேசுவோடு கூட சந்தோஷமா அவங்களால இருக்க முடியாது. உலகத்தை தேடி ஓடுறோம் நம்ம எல்லாருமே. உலக இன்பத்திற்காக நம்ம தேடி ஓடுறோம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம புரிந்து கொண்டு தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். ஆமே. தேவ பிரசன்னம் புரியாம தேவ பிரசன்னத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அது ஏன் முக்கியன்றது உங்களுக்கு தெரியாது. சும்மா வந்து போனா போதுன்றதெல்லாம் தேவ பிரசன்னமாய் கருதப்படாது. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. நல்ல போராட்டம் அப்படின்றது ஒன்று உண்டு. அந்த நல்ல போராட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அது எதற்காக, யாருக்காக வரக்கூடிய ஒரு போராட்டங்க? ஆண்டவருக்காக நான் வாழுகிற இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டம். இதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது அவருக்காக நான் போராட ஆரம்பிச்சிடுவேன். அவருக்காக நான் வாழணுங்க. என்னை எதிர்த்து நிறைய காரியங்கள் வருது, என்னை எதிர்த்து என்னுடைய மாம்சம் கூட வருகிறது. இதுல அவருக்காக நான் போராடி வாழணும். ஆமே. உலகத்தின் பாவங்களை எதிர்த்து நான் போராடி வாழணும். எனக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா அசுத்த காரியங்களை என்னை எதிர்த்து போராடி வாழணும். So called entertainment, I have to throw it away. That is the fight. Hallelujah. That is the fight. ஒரு எதிரி உங்களை அடிக்கும் பொழுது, பிசாசு உங்களை அடிக்கும் பொழுது, என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பிசாசு உங்களை அடிக்கும் பொழுது நீங்க அதை அடிச்ச உடனே நீங்க கீழே விழுந்துருவீங்கன்னு சொன்னா that is not a fight. That is a defeat. புரிஞ்சுச்சா? ஹல்லேலூயா. நீங்க மறுபடியும் எழுந்து நின்று இல்ல இல்ல நீ எனக்கு விரோதமா சண்டை போட்டாலும் கூட நான் போராடுவேன், ஐ டோன்ட் நீட் யூன்னு சொல்லி நீங்க அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அதுதான் ஃபைட், அதான் போராட்டம். ஹல்லேலூயா. This is a fight, a good fight. ஆமே. நல்ல காரணத்திற்காக என்னை எதிர்த்து வரக்கூடிய காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையுமே நான் தள்ளி விடுகிறேன். அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் எதிர்க்கிறேன். அல்லேலூயா. பாவத்தை நான் எதிர்க்கிறேன். இதுதான் போராட்டம். இந்த நல்ல போராட்டம் நமக்கு தேவை. ஆமென். It gives you a happiness. ஒரு சந்தோஷத்தை அது உங்களுக்கு தரும், நிச்சயமாகவே தரும். இயேசுக்காக நீங்க போராடி நிற்கும் பொழுது you will feel so happy and joyful.
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுடைய இருதயத்தில் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த நல்ல போராட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா உண்மையில ஒப்பு கொடுங்க, தெளிவா ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். இன்னும் நம்ம சின்ன பிள்ளைகளை போல இருக்க தேவையில்லை. சின்ன பசங்க மாதிரி ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எப்படி போச்சுன்னு தெரியலையே, என் வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இமிடியேட்லி கெட் திங்ஸ் இன் ஆர்டர். அங்கங்க கிடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே எடுத்து நல்லா ஒழுங்கா செஞ்சு, எது எங்கெங்க இருக்கணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் அதை தான் அங்கங்க வச்சு, ஹல்லேலூயா. சிலது தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை திருடி கொண்டு இருக்கும், அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி உரமா வச்சுட்டு கெட் திங்ஸ் இன் ஆர்டர். ஆமென். எல்லாவற்றையுமே சரியாய் மாற்றிக்கொள்ளுங்க, ஒழுங்கு பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென். எல்லாவற்றையும் மேக் இட் எவ்ரிதிங் ப்ராப்பர் ஈவன் பிஃபோர் யூ கன்ஃபெஸ் ஆர் கமிட் எனிதிங். ஹல்லேலூயா. இப்படி நீங்க செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியாம ஒரு நல்ல போராட்டத்தை நீங்க போராட ஆரம்பிச்சிடுவீங்க. You will have a purpose in your life, a meaning in your life. Amen. Praise God. ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடுறேங்க, நல்ல காரணத்திற்காக நான் போராடினேன். Hallelujah. Praise God.